ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா? மீன் குழம்பு, மீன் வறுவல். சரிங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரோக் வாங்கியிருக்கோம். அந்த ரோக் மீனை தான் நம்ம குழம்பு வச்சு வறுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். 3 கிலோ மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்களா, அதில் பார்த்திங்கன்னா 3/4 கிலோவுக்கு மேலே ஃபுல்லாக செனையை வந்துடுச்சு. அதனால் செனையை பிடிச்சவங்க சமைக்கலாம். எங்களுக்கு பிடிக்கும், குழம்புல போட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, பிடிக்கிறவங்க சாப்பிடலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மீன் நல்லா கழுவி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு உரசுவாங்க, அது நல்லாயிருக்கும், வாசம்லாம் இருக்கும், அந்த வாட்டெல்லாம் போயிடும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துக்கோங்க. மீனை நல்லா கழுவி எடுத்த பிறகு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். சரிங்களா? எங்களுக்கு நான் 3 பேர் இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வந்து தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டானில் வந்து புளி ஊற வைங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீ புளி ஊற வச்சுக்கணும். சரிங்களா? புளி ஊறச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சரிங்களா? ஒரு குண்டானில் வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மசாலா ஃபுல்லாக கலக்கி வச்சுக்க போகிறோம். அதனால் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். எங்களுக்கு தேவை மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். சிலவங்க பாலாக ஊற்றுவாங்க, பால் ஊற்ற முடிஞ்சால் பார்த்துங்க. நல்லா நெய்வாரிச்சுன்னா பால் ஊற்றணும் தேவை கிடையாது, அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 முழு தக்காளியை அரைச்சி அதில் சேர்த்துக்கணும். சரிங்களா? திக்னஸ் கொடுக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சோம் இல்லையா, ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிக்கிட்டிங்கன்னா 2 தடவை 3 தடவை நல்லா கரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டும் போது நல்லா பார்த்து வடிகட்டுங்க. ஏன்னா ஓடு, கல், மண்ணெலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாம் போட்டு தேங்காய் போட்டிருக்கோம், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ புளி ஊற்றிருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம தாளிப்புக்கு இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ தாளிப்புக்கு கருவடகம் போடுறோம். நம்ம கருவடகம் சொல்லுவாங்க, அதான் தாளிப்புக்கு போடுவோம். அதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் நான். இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நான், கருவடகத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பொருள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ கருவடகத்தை தான் போட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பொருளோ அதை மட்டும் தாளிப்பு போட்டிருக்காங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்த பொருளை நம்ம போட போகிறோம். சரிங்களா? அதனால் அடுத்த வீடியோவில் கருவடகமுக்கு என்னென்ன பொருள் தேவை, அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தபடியாக நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது, பெருஞ்சீரகமும் எல்லாம் அந்த கருவடகம் போட்டிருக்கனால. சரிங்களா? பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சரிங்களா? அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கினா கொஞ்சம் வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும். சரிங்களா? ஏன்னா சின்ன வெங்காயம்னா பரவாயில்ல, டக்குன்னு வதங்கிடும். பெரிய வெங்காயம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரட்டாகனா உடனே பண்ணணும்னா கொஞ்சம் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயத்துக்கு நான் வந்து பொன்னிறமாக வறுத்துக்குவேன். தக்காளி போடும்போது தான் நான் உப்பு சேர்த்துக்குவேன். அதனால் நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக நம்ம தக்காளி சேர்த்து தக்காளியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா உடனே நல்லா ஃபுல்லாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும், நல்லாவும் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் பண்ணுற மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இது எங்கள் அம்மா மெத்தடில் பண்ணுறது. சரிங்களா? எங்கள் அம்மா கைவண்ணம் இது. சரிங்களா? அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கரைச்சி வச்சுருக்கிறதுல நம்ம தாளிப்பை சேர்க்க போகிறோம். தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறமா கொண்டு போய் அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் குழம்பு வச்சு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சரின்னு அடுப்பிலே வைக்கலாம் சொல்லிட்டு நம்ம எல்லாம் தாளித்து எல்லாம் விட்டு வச்சிட்டோம்ல, கலக்கி வச்சிட்டோம்ல, அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மாங்காய் போட்டு கொதிக்க வச்சாச்சு. மாங்காய் கரைஞ்சின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துட்டாங்க. முதல்ல மாங்காய் போட்டதுனால கரைஞ்சின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா மீனை போட்டுற வேண்டியதான். சரிங்களா? மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், மீன் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துடும். நல்லா கொதித்து வந்துருக்கு இல்லையா, பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு மீன், சூப்பராக வந்துடுச்சு. கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், ஆயில் வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ திறந்து பார்த்தோன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். இதேமாதிரி நீங்களும் மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக மீன் குழம்பு இறக்கியாச்சு. அடுத்து நம்ம கடாயை வச்சுட்டு மீனை வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மீனை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். சரிங்களா? மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இதுக்கு புதுசாக ஒரு உப்பு போட்டு
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு சூப்பரானது இருக்குது. மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், பூண்டு, வெங்காயம், இஞ்சி இது எல்லாத்தையும் அரைச்சி அது பேஸ்ட்டு அதில் சேர்க்க போகிறோம். இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். சரிங்களா? அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? வெறும் மிளகாத்தூள் போட்டு வைக்காமல் இது போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, தேங்காயும் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் அரைச்சிருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், பூரா எல்லா பக்கட்டும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனை போட போகிறோம். நல்லா கல் சூடாகட்டும். கல் சூடான பிறகு பாருங்கள், சூடாகிடுச்சு. நம்ம தோசைக்கல்லில் மீனை போட்டு தோசைக்கல்லில் வறுத்தா நல்லாயிருக்கும். சில பேர் எண்ணெயில் வறுக்கிறாங்க. எண்ணெயில் வறுத்தா கருவாடு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரிலாம் வறுத்தா தான் அம்மாவுக்கு பிடிக்கும், எங்களுக்குலாம் பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தோசைக்கல்லில் போட்டு வறுத்தா தான் நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளுடைய அந்த மிளகாத்தூள் நம்ம போட்டு மசாலாலாம் சேர்ந்துருக்கும். எண்ணெயில் போட்டோம்னா எண்ணெயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயில் போட்டால் கருவாடு மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதேமாதிரி பார்த்து மீன் குழம்பு வச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் கேட்டிங்க மீன் குழம்பு உங்கள் அம்மா ஸ்டைலில் வைக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் வச்சேன். தேங்க்யூ ஸோ மச்.